ஃபார் மீ. மணிமேகலை இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. இப்பதான் பேரிங் நடக்க போகுது. போய் ஜாயின் பண்ணிடுறியா? பேசாம இருடா. நீ உள்ள வந்த கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பேசாம இரு டிஜே. ஷெஃப் என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது தெரியாம 5வது சீசன்ல ஒரு ஆங்கர். சரி, இந்த ரவுண்ட் என்ன ரவுண்ட் சொல்லிட்டு ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள்கள் இதோ. எப்படின்னா சீ ஃபுட் ரவுண்ட். அக்வாரியம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும். அந்த சீ ஃபுட்டை பேஸ் பண்ணி நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யார பேர் பண்ண போறீங்க தெரியணும் இல்லையா? அத சொல்லுங்கப்பா. அப்போ பேரிங்கான டைம். எல்லாரும் கடலும் கடல் சார்ந்த இடமும் மாதிரி கான்செப்டோட எல்லா கோமாளிஸும் கரெக்ட்டா ஒரு கெட்டப்ல வந்திருக்காங்க. சோ நீங்க வந்து என்ன பண்றீங்க? இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. உள்ள விழுந்துறாத. அந்த பாக்ஸ் எடுத்த பிறகு அது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கோமாளியோட போட்டோ இருக்கும். அந்த கோமாளி தான் உங்களுக்கு பேர் அமைப்பு. அந்த கோமாளி அப்படியே கடல்ல தள்ளி விட்டுருங்க. என்ன சண்டைக்கு வர்றியா? பெட்டியை பார்த்தா புதையல வைக்கிற பெட்டி மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா மொல்ல மாதிரி போட்டோ எல்லாம் வச்சிருக்கேன்றீங்க. கோமாளிஸ் எல்லாம் அவங்க கெட்டப்ப போட்டு ரெடியா இருக்காங்க. நீங்க இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள சூஸ் பண்ண போறீங்க. ஓகே ஓகே. சோ எந்த குக்க ஃபர்ஸ்ட் கூப்பிடலாம்ப்பா? முதல்ல குக்கான்னு பார்த்து கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். இர்ஃபான். இர்ஃபான், போன வாரம் பார்த்த கோமாளிகள்ல வந்து எனக்கு இந்த கோமாளி கிடைச்சிட்டா இன்னைக்கு நான் தாண்டிடுவேனா? யார் அது? ஆமா, என் கூட இருந்த கோமாளி மட்டும் எனக்கு வேணாம். யார் அது? அன்சிதா. எனக்கு வேற பேர் வேணும் இன்னைக்கு. சரத் 2 gift வின் பண்ணி கொடுத்தா. ஐ மீன் சரத் gift வின் பண்ணி. ஓகேவா வந்தா? ஓகே. திடீர்னு போனா கரெக்டா இருக்கும். பை ஒன் கெட் ஒன் பாய்ஸ் மாதிரி சேர்ந்து இருப்பாங்க. சரி, உன் தலையெழுத்து போ. ஏய், அவனுக்கு வந்து ஷப்னம் வரணும். சூப்பரா இருக்கும். ஷப்னமா? ஆமா. செத்த இர்ஃபான், கம் ஆன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஏதோ இர்ஃபான் பிடிச்ச குக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு ஷப்னமா? ஐ வெரி ஹாப்பி. ஏய், இவ்வளவு தான் எடுத்துட்டு இருக்க. இர்ஃபான் எனக்கு நின்ன இடத்திலே டூர் சுத்தி காட்டுவாரு. நான் வேணும். அவன் வாயில கொஞ்சம் அப்பளம் கொடு. இருமா, கொஞ்ச நேரம். இது பக்கத்துல பக்குன்னு இருக்குது. இல்லங்க ஃபர்ஸ்ட் யாரா அந்த லக்கி பர்சன் பாத்துருவோம். ஐயோ, இவர் யாரா இருக்க முடியும்னு என்னால கெஸ் பண்ண முடியலப்பா. காட்டுங்க. சத்யராஜ். கடலோர கவிதைகள் சத்யராஜ். இர்ஃபான் நிரூபிச்சிட்டியா? போ. நீ யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. யாரா எல்லாரும் பயமா தாங்க இருக்கும் எனக்கு. அட சத்யராஜ் வாங்க காட்டு. அவனை படிக்க சொன்னாலே புக்க போட்டு குடிச்சிட்டு வருவான். என்னது? ஆனா என்னவா கண்ணு தம்பி, என் கேரக்டரையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆனா உங்க கேரக்டர் என்னால சத்தியமா புரிஞ்சுக்க முடியாது கண்ணு. என்ன படிச்சு என்ன வாங்கணும்னு வந்திருக்கீங்க? ஐயா, எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஆமா. எனக்கு வந்து சமையல் கூட தெரியாதுங்க. நான் பசிக்கு சமையல் கட்டு பக்கம் கூட ஒதுக்கிட்டு கிடையாதுங்க. ஆனா இந்த மாதிரி என்ன கோர்த்து விட்டுறாதுங்க. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேரிங் நடந்திருக்கு. இர்ஃபான் அண்ட் சரத், நீங்க வர்க் ஸ்டேஷன் போலாம். Thank you. இர்ஃபான் தான் சூப்பர் இல்ல? எப்ப ஷூட் பண்ணாலும் ஒரு டவுசர் சட்டை போட்டு வந்துறாப்ல. கணேஷ் சார் வாங்க. ஐயோ, அடா வரக்கூடாது. ஏன்னா எல்லாரும் சப்னம் கிடைக்கணும்னு ஒத்த கால நில்லுங்க. போன உங்க கோமாளி எப்படி சார்? ஐயோ, அவன் மட்டும் வேணாம் சார். யார் சார் அது? அந்த இவன் தான் நான் வருத்தத்துல சார் முடி நிறைய. ஏன் சார் வேண்டாமா? அவனை அனுப்பிச்சீங்கன்னா உங்களை அனுப்பிச்சிருவான். டாது கட்டுற அந்த செயின் ஒண்ணு கூட கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா அவன் கால் ஒரே இடத்துல இருக்கு. இல்ல சகலி கடிக்கிட்டு போவார். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. பொண்ணு பின்னாடி ஓடி போயிடலாம் சார். அன்சிதா, அந்த பொண்ணு ஒரே டார்ச்சர். இவர் கூட இவங்க புகழ் இருந்தாப்ல, அவங்க கூட போய் உட்கார்ந்து இவரும் டென்ஷனா நான் டென்ஷனா. தம்பி சவுத்து தம்பி, உனக்கு யாரும் வரலன்னு போறாங்க தம்பி. கோமாளியே சொன்னா நீங்க ஏமாளி ஆயிடுவீங்க. ஒரே கோமாளியால 2 குக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பயப்படாதீங்க. இந்த வாட்டி கணேஷ் சார், உங்களை நான் வேண்டிக்கிறேன், அந்த அச்சு தான் வரணும். சேப், நான் அங்க நிக்கும் போது கேட்டேன் உங்களுக்கு எந்த கோமாளி வேணும்னு. எனக்கு கேர்ள்ஸ் வந்தா ஓகே தான்டா அப்படின்னாரு. எடுங்க. பொட்டில எத்தனை இருக்காங்கடா? 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. லக்கி சாம் சுனிதா இருக்காப்ல. ஐயோ, இவ்வளவு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சுச்சுன்னா நான் மாட்டுவேனே.
தென்னாடிய சிவனே போற்றி